வணக்கம். நம்ம ஃபெமினைன் பேண்டி லைனர், அதாவது டெய்லி வேர் பேடை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பார்க்கலாமா? இது டெய்லி வேர் பேட்ஸ், மினி பேட்ஸ். அதாவது இதில் வந்து ஒரு மாதத்துக்கு உண்டான 30 பேட்ஸ் இதில் இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அழகாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு இதை ஸ்டிக்கர் இப்படி பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இது ஃபுல்லாகவே ஓப்பனாக வரும். ஓகேங்களா? அப்போது நம்ம ஒரு பேண்டிஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஜட்டி எடுத்துக்கிட்டு இந்த இப்படி ஒரு ஜட்டி எடுத்துக்கிட்டு திருப்பிக்கலாம். திருப்பி நம்ம போடும்போது முன்பகுதியில் வர மாதிரி இந்த பேண்டி லைனரை ஓட்டணும். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு கவர் இருக்குது பின்னாடி. இந்த கவரை நம்ம பிரிச்சுட்டு இதில் கம் இருக்குது, இது ஒட்டும். அந்த கம்மை வந்து ஃப்ரண்ட் சைடில் இப்படி அப்ளை பண்ணி ஒட்டிக்கொண்டோம். ஒட்டிக்கிட்டு இதில் வந்து வாட்ரு அப்ளை பண்ணணும். அதாவது ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 10 சொட்டு வாட்டர் அப்ளை பண்ணோம்னா ஃபுல்லாகவே நனையணும். இந்த பச்சை கலர் எல்லாமே நனையணும். இதில் தான் மருத்துவ குணங்கள் இருக்குது. இது நனையும் போது நம்ம உடம்புல பிறப்புறுப்பு வழியாகவும் ஆணுறுப்பு வழியாகவும் சுவாசம் நடக்கும். அது மூலயமா நம்ம ட்ராவல் ஆகிட்டு நம்மளுக்கு மருந்து மாத்திரை இல்லாமல் நம்ம உடம்பு சரியாகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த பேண்டி லைனர் ரெகுலர் யூஸ். மூலம் உள்ளவங்க இதை தூக்கி இந்த பக்கம் பேக்கில் ஒட்டிக்கலாம். ஏன்னா பிளட் வரும், அது அப்சர்வேஷன் நடக்கும், ப்ளஸ் மருத்துவ குணங்கள் வேலை செய்யும். அப்போ வந்து நல்லாயிருக்கும். அப்போ மூலம் உள்ளவங்க இந்த பக்கம் ஒட்டிக்கலாம். பின்பக்கம் ஒட்டிக்கிட்டு திருப்பிட்டு நம்ம எப்போதும் போல் இந்த பேண்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதும் போல் பேண்டிஸை அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இது உண்டான ஆலோசனை வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். இதுக்கு பேக்கெட்டு வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும். மெடிக்கல் சூப்பர் மார்க்கெட் எல்லா கடைகளையும் கிடைக்கும். பேடு வாங்கி பயன்படுத்தலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் பேடு ஃபெமினைன் அப்படின்றத கடையில் கேட்டு வாங்கி பயன்படுத்தலாம். தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நம்பருக்கு எங்களுக்கு ஆலோசனையை தொடர்பு கொள்ளலாம். மேலே